This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டாலே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பாலைவனம், அந்த பாலைவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா பாலைவனமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியத்தோட பார்க்குறது எனக்கு தெரியுது. ஸோ அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் எங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டின் பாலைவனம் அப்படின்னா எங்கே இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏறக்குறைய எக்ஸாக்டாக சொல்லணும்னா திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்குங்க. அந்த திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த பாலைவனம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. கிட்டத்தட்ட 12.5 ஏக்கர் இருக்குது. இந்த பாலைவனத்தோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முக்கியமாக எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இருக்குங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த மண் ஃபுல்லாகவே சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மண் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 12 ஏக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியானே சொல்லலாம். யாரும் பொதுமக்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துட்டு இது பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வருது. ஓகேங்களா? இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இந்த காட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய படங்கள், தமிழ் படங்கள் வந்துட்டு சண்டை காட்சிகள் எடுத்திருக்காங்க. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் தாமிரபரணி அந்த மாதிரி விஷால் நடித்த நிறைய படங்கள் வந்துட்டு சண்டை காட்சிகள் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 12 ஏக்கரும் முந்திரி தோப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த முந்திரி தோப்பு இருக்கிறதுனால தான் அது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்குது. யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் இன்னொரு அதிசயமும் இருக்குது. அந்த தேரிக்காடுங்கிற அந்த இடத்துல, அந்த பாலைவனத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் கோயிலும் இருக்குது. அந்த ஐயனார் கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்கது. அது அந்த படங்கள்லேயும் வந்திருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அந்த ஐயனார் கோயிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்றிலும் பாலைவனமாக இருந்தாலும் அந்த ஐயனார் கோயிலில் ஒரு சுனை அப்படிங்கிற ஒரு ஆறுன்னே சொல்லலாம், குளம்னு சொல்லலாம். அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பேர் வந்துட்டு சுனைன்னு சொல்லுவாங்க. அந்த சுனையில் வரக்கூடிய தண்ணீர் எப்பவுமே பாலைவனமாக இருந்தாலும் அந்த சுனையில் மட்டும் தண்ணீர் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த தண்ணீர் வெள்ளை நிறத்தில் இருக்கும், பால் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அதிசயம் மிக்க நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் நம்ம அதை எல்லாமே வந்துட்டு கண்டுக்கிறதில்ல. இயற்கை வளம்ங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பார்க்க இன்னும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.